வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கங்க. வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி, திருப்தி. இந்த கடவுள் யாருன்னு இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அறியாமையில் தேடுறாங்க. கடவுள் யாருன்னு அறியாமையில் தேடின்னு இருக்கிறாங்க. கடவுள்ன்றது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. அதனால் கடவுள் தான் உணர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. கடவுள் தனக்குள்ளே தாங்குது, தனக்குள்ளேருந்து இயக்குது, தனக்குள்ளேருந்து நன்மை செய்து, தனக்குள்ளேருந்து தீமை செய்து, நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல் புரியுது அப்படின்னு உணர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை, ஜென்ரலாக சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. பாரதியும் அதை சொல்லியிருக்காரு. இல்லை, பாரதி இல்லை, மொத்த மகான்களுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. பாரதி அதுக்கு மேலே. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவனுடைய எண்ணங்கள் வெளி உலகத்தில் சுழலும் போது தனக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியை இவனால் அறிய முடியாமல் போயிடுது. அதனால் வெளியே தேடுறான். இதுதான் பிரச்சனையாக இருக்குது. நீயே கடவுள்னு சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் அதுக்கும் மேலே போய் மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம்னு சொன்னது பாரதி. இதில் இல்லை, அது சரியான ஒரு விஷயம். அது ஏன் சொல்கிறேன்னா, நான் அதனால தான் 2 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கடவுள்னு ஒன்று இருக்குது, ஆண்டவன் ஒன்று இருக்குது. ஆண்டவன்றது தன்னை ஆண்டுக்குன்னு இருக்கிறது. இந்த உலகம்ன்ற உங்கள் உடலை ஆளுது, அது ஆண்டவன். அது சிற்றரசன் மாதிரி. கடவுள்ன்றது ஒரு பேரரசன் மாதிரி, அது மொத்தத்தையும் ஆண்டுக்குன்னு இருக்குது. அப்போது இந்த சிற்றரசனுக்கு என்ன தேவையோ இந்த ஆண்டவன் அந்த பேரரசங்கிட்ட வாங்கி தான் உங்கள் உடலுக்கு ஊருக்கு நன்மை செய்துன்னு இருக்குது. இதுதான் இயற்கை. இது பிரியும் போது இது கடவுளினுடைய ஒரு அம்சம்தான் ஆன்மா. அதனால் கடவுளும் அழிவதில்லை, ஆன்மாவும் அழிவதில்லை. இதை தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் அதை தான் சொல்லி கொடுத்துங்கிறோம். ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள் வேறு நோக்கி போகும்போது இதில் முழுமையாக அறிய முடியாமல் போயிடுது. அதனால் வெளியே தேடின்னு இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதோ வெளியே தேடினாலும் ஒரு நாளைக்கு உள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனிதன் தான் கடவுள். அதில் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு பொருளும் சொல்லாது. ஓஹோ, கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். மனுஷன்தான். மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்போ நம்மளை படைச்ச கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்டுக்கிறாரு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு. அப்போ இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள்னெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து போகணும். அந்த மாதிரி கடவுள் தான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள், இது உயர்ந்த பொருள், இதான் உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்று, அந்த எண்ணங்கள் ஊறத்துக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டுருது. ஓ, கோயில்கள் நல்லது தான், அந்த அவசியம் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கல. நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்க அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல. அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினச்சானோ அப்படிலாம் பேர் வச்சுக்கினான். ஆனால் இறைவன்றது ஒரே பொருள், அதுக்கு பேரே இறைவன் தான், அதுக்கு வேறு பேரே கிடையாது அதுக்கு. ஓஹோ, அப்போ இந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஆனால் பல இறைவன்களை படைச்சிக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, மதம் வேற, இறைவன் வேற. அதை சொல்லுங்க. இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தால் தான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் அப்படி துவக்கப்பட்ட மதம் ஆதியில் இன்னைக்கு மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான். ஷாபாஷ் ஷாபாஷ். சொல்லுங்க. அதனால தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு. அவன் ஆரம்பிச்சது நன்மையை செய்யணும், தனி மனிதன் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் சேர்ந்தாதான் நன்மை செய்ய முடியுன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான். ஆனா இன்னைக்கு அதை பிழப்பா ஆக்கிக்கின்னு கெட்டு போய்க்கின்னுக்குது. மத வெறி எல்லா மதத்திலையும் இருக்குது. அதை சொல்லுங்க. எந்த மதத்திலையும் இல்லாம இல்ல, எல்லா மதத்திலையும் நல்லவன் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் தீவன் வெறி பிடிச்சவன் இருக்கிறான். ஆனா இந்த நல்லவனால உலகத்துக்கு பயன்படுறத விட தீவனால கொடுமை ஜாஸ்தியா தென்படும். ஏன்னா நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்ன தீயவன் நிக்கிறானே. அப்ப நன்மையே செய்ய முடியாத அழிஞ்சுக்கினுக்குது இந்த உலகம். நன்மை செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும்
இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்துன்னுக்குறான். அவனும் அவன் தன்னை ஒரு கடவுள்ன்றான், மதம் எல்லாம் சொல்லிப்பான். ஆனால் உண்மை இருக்காது அதுல. ஆனா நன்மையை செய்யறவன் உண்மையை நினைப்பான். ஏன்னா தான் தான் அவன். மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி. நல்ல மதவாதி இல்ல, நல்ல மனிதன். நல்ல மனிதன். எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால் பிழப்பு நடத்துறான், அயோக்கியத்தனங்களை அதிகமா ஏற்படும். அவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்கணும். யார் நிராகரிக்கிறது? அப்படி பண்றவங்கிட்ட தான் மக்கள் போய் சேருது. ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கிடக்குது, அந்த ஜவுளி கடையில நல்ல துணிகளை விற்கிறான், ஆனா விளம்பரப்படுத்தல, அங்க யாரும் போறதில்ல. ஆனா டூப்ளிகேட் துணியெல்லாம் விற்கிறான், நல்ல விளம்பரம், 4 லேடிஸை போடுறான், கூட்டம் அலமோதுது அங்க. இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது. மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லிணக்கம், ஆனா அது இழந்து போச்சு. அது என்னது? அது மத நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா நீ மனிதனா வாழும்போது எப்படி? இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் இந்து மத கோவிலில் சொல்கிறேன், மற்ற மத கோவிலில் சொல்ல, இந்து மத கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பக்கத்தில் ஒரு காவி அடிச்சிருப்பான், பட்டையாக இருக்கும் அது கோவில் செவுத்துங்களில். அதே செவுத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். இதனுடைய தத்துவம் என்ன? ஏன் அப்படி அடித்தான்? ஒன்று உள்ளவும் அதே மாதிரி அடிக்கணும், வெளியவே இல்லை ஃபுல்லாக வெள்ளை அடிக்கணும். இது எதுக்கு போட்டான் அப்படின்னா, நீ வெளியே இருக்கும்போது தீயவனாயிரு, வெளியே இருக்கும்போது நல்லவனாயிரு, ஆனால் உள்ளே வந்துட்டா நல்லவனா மட்டும் இருக்கணும். அதான் நல்லிணக்கம். மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு போ, கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும், நல்லவனா மட்டும் இருக்கணும், நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்ப மத நல்லிணக்கம்ன்றது மற்ற மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல, இது நட்பு. அது நல்ல இணக்கம் இல்ல, நட்பு அது. ஓஹோ. மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு, நல்ல இணக்கம் இல்லை. அது நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது. ஆமா, நீங்க சொல்றது ஒரு பொதுவான, ஆமா, எல்லாருக்குமான ஒரு தத்துவம். ஆமா, மனிதன் கடவுள், எல்லாருக்கும் இறைவன் ஒன்றுதான். ஆனால் மெஜாரிட்டி 99% மக்கள் கேட்கறது இல்ல. அதை கேட்க மாட்டாங்க. ஒரு மதம் வச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான். இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்டா இருக்காரு. இல்ல, கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்லை, இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும். கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட், உலகன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு. ஆனா மனம்னு கடவுள் வைக்கல. இந்த மனம்ன்றது ஆன்மா படிச்சுக்கிச்சு. அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்துல நடக்குது. கடவுளுடைய வழிபாடே அங்க இல்லை. ஆனா கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவான். ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது. எதையே நீ இழக்க தயாராக்கணும், அங்க உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது. அதான் கடவுள் வழிபாடு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும், அதான் கடவுள் வழிபாடு. ஏன்னா கடவுள் எதுல இருக்கிறான்னா தர்மத்தில் இருக்கிறான், அதர்மத்தில் இல்லை. அப்போ உன்னையே நீ அங்க இழக்கணும், உண்மையான கடவுள்வாதியா இருந்தா. ஆனா உன்னை சுபிட்சமா ஆக்கிக்கணும், உன்னை ஆடம்பரப்படுத்திக்கணும் வாழும்போது எங்க கடவுள் இருக்குது? அங்க உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளுடைய செயல்பாடு அங்க இருக்காது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இஸ்லாமியர்கள் தங்களை படைத்தது அல்லாஹ் என்றும், கிறிஸ்தவர்கள் தங்களை எல்லாம் படைத்த கிறிஸ்தவர்கள் படைச்சது பிதா என்றும், சரி, இந்துக்கள் தங்களை எல்லாம் படைச்சது ஈசன் சிவன். பிதான்றது யாரு? இந்த பிதான்றது இயேசுநாதரே சொல்றாரு. இப்படி அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டதாக நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? உண்மை ஒரே பொருள். என்னது? ஈசன். ஈசன்னா யாரு அப்படின்னா ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர் இருக்கு. இப்போ நம்ம உடல் இருக்குது, நம்ம உடல் மட்டும் இருந்தால் ஏங்காது உள்ள உயிர் இல்லைன்னா, இல்லை உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி இருபொருள் சேரணும், நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக இயக்கம். அதுதான் மனித இயக்கம், உயிரினங்கள் இயக்கமே அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்ததான். அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது, அதுதான் ஈசன்னு சொல்றது. மனிதன் கடவுள் ஒரே கடவுள்னு சொன்னீங்க. ஆமாம். கொஞ்சம் சடார்ன ஈசன்னு வந்துட்டீங்க. ஆமாம்.
இப்பதான் ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு, ஆ, அதுக்கு ஒரு மதம் கிடையாது, அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது, அது உலகத்தினுடைய பேரொளி. அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது. அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது. அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மையும் இயக்குது. ஆனா நம்ம மனத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஈசன் தத்துவம் நல்லா இருக்கு, நல்ல தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் எப்படி சொல்வார்கள்? ஏன்னா அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்னா யார்? அவரு இப்ப நபி, அவர் ஒரு ஞானி. அல்லாஹ்ன்ற ஒரு யாரு? அல்லாஹ்னா அல்லாங்க இப்படிதானே இருக்குது. அல்லாஹ்ன்ற ஒரு குறிப்பு காட்ட முடியுமா? அப்ப நீங்க ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் அல்லான்றீங்க. எல்லாமே அதாங்க, அதுல இருந்து தோன்றுனது தானே. பேராம வச்சுக்கிட்டான் பேரு. நான் இப்ப எனக்கு 4 புள்ள பிறந்து போச்சு. நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான், ஆனா 4 புள்ளைக்கு 4 பேர் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள். ஆதியில ஏதுங்க மதம்? இயற்கையை தானே வழிபட்டான். சந்திரனை வழிபட்டான், சூரியனை வழிபட்டான், வெள்ளியை வழிபட்டானே. அப்ப எங்கிருந்து இந்த மதம்? மனிதன் வாழலையா? நாகரீக காலத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சுக்கினான். ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பை உண்டாக்கிட்டான். 2500 வருஷத்துக்கு முதையே இந்த கருத்து வந்துட்டு. எப்படி வந்துட்டுன்னா, திருமூலரே சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கும் அதில் உடன்பாடு, உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பொருள்னு சொல்லிங்க. ஆமாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். சரி, அந்த ஒரு தேவன் யாருன்றதுல தான் பிரச்சனை. அதுதான் சொன்னேன், அதுக்கு பேர் கிடையாது. அததான் திருமூலர் சொல்றாரு. அப்பா, கடவுள் என்ற ஒரு நீ சொல்ற மாதிரி பேர் கிடையாது அதுக்கு. நீ சொல்ற மாதிரி அளவும் கிடையாது அதுக்கு. அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாரும் இது வரையும் கண்டுபிடிச்சோன்னே கிடையாது. நான் கூட ஒரு 3000 வருஷமா தேடுறேன், என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல. என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்? வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தெரியல. பண்ண ஒருவனே தேவன் சொன்னவர் எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு சொல்ல முடியலடான்றாரு. நீங்களும் அரூரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் அரூரமாகனவன், ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா? சொரூப வடிவில் இருக்கிறார். நீ தேடும் போது எப்படி? எந்த சொரூபம்? நீயே உன்னை எழுந்து தேடும் போது உனக்கே ஒரு இப்போ வள்ளலாறு கூட ஒளியை போட்டு காட்டினார், ஜோதி வடிவம். ஆனா ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு, நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா? அப்போ நாதம் கேக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேக்குது, ஆனா அது எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையும் மகரம், சந்திரனும் சூரியனும் இருக்கிறான். அப்படி இப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒண்ணு தானே இறைவன் சொல்லிட்டீங்க. அந்த இடத்துலதான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா, எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் சொல்லிக்கலாங்க. நான் கூட சொல்லுவேன், சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. நான் கூட சொல்லுவேன், எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த அப்பாவும் இல்லைங்க. நான் சொல்லிப்பேன் என் பெருமைய. ஆனா என்ன, எங்க அப்பாவோட 1000 அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிறான். இது அவன் தற்பெருமையை பேசுகிறது, உண்மையை பேசுறதில்லை. உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கிழ இயங்குது. உங்களுடைய இந்த சொரூபம், இறைவன் சொரூபம் சந்திரனாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், அடையாளமா இருக்கிறார். சொரூபம்ன்றது அடையாள பொருள். ஆமா. இத இன்னும் ஆழமாக போய் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மனித மூளையில் எந்த மனுஷனும் 1% மேல யூஸ் பண்றதே இல்லை மூளை. சரி, கரெக்ட், உண்மை. இது வரைக்குமே உண்மை. 5% மூளையை யூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டீன். இந்த கடவுளை பற்றிய கருத்துக்களில் அவர் சொல்றாரு என்னன்னா, கடவுளின் உருவம் எதுன்னு கேட்கிற நேரம் அவர் சொன்ன பதில், மொத்த பிரபஞ்சத்தையே நீ கண்ணுக்குள்ள எடுத்துக்கோ, அதுதான் இறைவனது உருவம். நம்மளும் சொல்றோம், எல்லா மகானும் அதைத்தான் சொல்றோம். அப்ப நம்ம சந்திரன் சூரியன் இது அடையாள பொருள் தான். சொரூபம் பண்ணீங்கல்ல, அந்த சொரூபத்துக்கு அடையாள பொருள் அது, அதுவும் ஒண்ணு. ஆமா, அதுல சொரூபம் மற்ற பொருள், அதையும் கடந்ததான் கடவுள். அடையாளமே இல்லாதது கடவுள். ஆனா அந்த அடையாளம் இல்லாததுக்குள்ள இத்தனை அடையாளங்களும் இருக்குது.
நீ கண்டு கொண்டது அடையாளம் தான் அது. சரி, இவ்வளோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஓர் இறைவன். சரி, ஆனா எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. கேட்க மாட்டானே, கேட்டா கொழுப்பு போகுமே. அதுக்கு என்ன செய்யறது? கேட்க வைக்கணும். செய்யவே முடியாது சாமி, செய்யவே முடியாது. ஏன்னா இத போய் நீங்க 4 பேர்கிட்ட உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு போலி விஷயமே பிடிச்சு போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து சித்தர்கள் இதை சொல்வதில் உறுதியாக இருக்கிறார்கள், ஒரே இறைவன் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். பித்தனாக இருந்தால்தான் அவன் சித்தனாக. ஆமா, பைத்தியம். ஆமா அப்படின்னுவான். ஆமா, அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா? ஆமா, பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு. அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான். அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான். ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனுங்கிட்ட வந்து சேராத நின்னான் அவன். இவன் காரியவாதியா இருந்திருந்தானா சித்தன் இந்த மக்களோட சேர்ந்து சீரழிஞ்சு போயிருப்பான். சித்தன்ற பேரையை இழந்திருப்பான் அவன். அது மட்டும் இல்லை, அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை, உண்மையை சொன்ன சித்தர்களது வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. ஆமா, போற வழியிலெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. பட்டினத்தாரு சிதம்பர சாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்றாங்க. சிதம்பர சாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர ஆசிரம சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா நீ ராஜாவா கூட இரு, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இருக்கு, ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நீ ஆடை கீடையெல்லாம் கட்டக்கூட கோமனம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருவோட்டை தாய் கையில் தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னு அவர் வீட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு. அப்போ அம்மா போட வராங்க. போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுங்கிறான். அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ ஞானி, இன்னமும் முழுமை அடையிலையடா நீ, என்னம்மா அப்படின்னு, உனக்கு எதுக்குடா திருவோடு போட்டுட்டாமா, நான் சொன்னேன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்படாத, நீ ஏன் போடாத, போனா தேடாத நாங்க, அதான் ஞானம். அப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள். ஆமா, இன்னைக்கு ஊர் ஊரா தேடி எங்கெங்க காலி இடங்குதுன்னு வாங்கின்னு தெரியறான் ஞானின்னுட்டு. ஊர்ல உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம புதிய புதிய கடவுள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்கள், பைக்குகள். அப்படி எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மை. இல்லை 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 இல்லைன்றதே இல்லை. இருந்தாலும் இவன் ஏத்துக்க தயாரா இல்லை. அருவருப்பா பாக்குறான் அவனை. அவன்லாம் என்ன பண்ணான், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன், சாமியார் தாடி விட்டுறாரு, கொண்டை போட்டுக்கிறாரு, இதை மணியெல்லாம் போட்டுக்கிறாரு. இதனால் என்ன சாமியாருக்கு கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதான்னு? கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது. இந்த குடிமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. உடலையே விரும்பலையா, அப்புறம் நீ போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போறான். கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புறான், சுத்தமான மனசை விரும்புறான், சுத்தமான ஆன்மாவை, அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புறான். ஆனா அப்படி இருக்கு விரும்புறவன் தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறான் அப்படின்னா, மக்கள் ஞானி இவன் பரிசுத்தமா ஆயிட்டான், மக்களுடைய மனம் பரிசுத்தமாகலையா. அப்ப இவன் அழகா இருந்தான மக்கள் என்ன பண்ணான், இவனை அபகரிச்சிடும். அதனால இவன் என்ன பண்ணான், இவனை பார்த்தாவே அருவருப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமா இருந்தான். அந்த காலத்துல இன்னைக்கு சாமியார் அழகு இல்ல பட்டின்னு தெரியறான். அவன் எப்படி ஞானி ஆக முடியும்? எப்போ அவனுக்கு உடல் மேலேயும் அழகு மேலேயும் ஆசை வந்ததோ ஆண்டவனுடைய ஆசையை இழந்துருவான். அருமை 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 அருமையா சொன்னீங்க. ஒரே கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க, மனம்தான் கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க. மகிழ்ச்சி ஐயா. இந்த நேரத்திலேயே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன ஈவேரா பெரியாரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கடவுள், நான் கலைஞர் இறக்கிறதுக்கு முன்ன ஒரு 4 மாதத்துக்கு முன்னே தான் இவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கடவுள் மறுப்பாளர்ன்றாங்க, நான் நாத்திகன்றாங்க, கடவுள் இல்லைன்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கடவுள் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு. அவருக்குள்ள கடவுள் அவரை விட்டு போனால் அவர் இந்த பூமியில் இருக்க முடியாது. கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் ஓட்டம் மாட்டம் பேச்சு ஆற்றல் எல்லாம். அது ஈவேரா பெரியாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதான் நிலை. அப்போ உயிர் மூச்சில் கடவுள், அதுதான் கடவுள்.
அதை ஆராய ஆரம்பிச்சான்னா அவன் அறிவாளி ஆவான். உலகத்தை அறிஞ்சு ஆராய ஆரம்பிச்சானா பணக்காரனும் ஆகலாம், புகழ் வரும். உயிர் மூச்சு தான் கடவுள் இருந்திருந்தா ஈவேரா பெரியார் இந்த நாத்திக கொள்கையை எடுத்திருக்க மாட்டாங்க. தேவையில்லை. எடுத்தது வேற காரணம். இவர்கள் எல்லாம் மொள்ளமாரிகள், இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், பல காரணங்கள் இருக்கு. கோயிலை கூடாதவர்களின் கூடாரமாக ஆக்கி கொண்டார்கள். இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. அதுதான் இது. அவரு இந்து மத கோவில் மட்டும் திட்டினாரு. ஆனா எல்லா மத கோவிலையும் அயோக்கியம் இருக்கிறான். ஆமா 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 ஆமா. ஆனா அதை திட்டல அவரு. ஏன் திட்டலன்னா ஆபத்து வரும். ஆமா ஆமா ஆமா. அவர் இந்துவாக இருக்கிறதுனால நான் வீட்டை தான் ஒட்டரை அடிக்கலாம். அடுத்த இல்ல, அது தவறு. எனக்கு பயம். என்னுடைய பயத்துக்காக நான் என்ன பண்றேன், அடுத்தவன் ஜெயிரு தவற பேசுறது இல்லை. ஏன் ஓட்டு மட்டும் சீர் பண்றேங்க அப்படின்ற. ஏன்னா அடுத்த ஓட்டு திட்டினா வெற்றிடும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும், மத வெறி தலை தூக்கும், சமூகத்துல நிம்மதி கட்டு போகும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ள இறைவன் ஏக்கணத்துறான். ஞானின்னு அவன் யாரு? நேரம் என்ன கடவுளுக்கு மச்சானா மாமாவா? அவன் தனக்குள்ள இருந்த கடவுளை தேடி 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 பல காலமா தேடி எடுத்தா அவன் ஞானி ஆனான். ஓ, ஞானின்றவன் ஒன்றும் கடவுள் அமுச்சு நான் தான் அமுச்சுக்கிறேன், நீ என்ன பாரு, என்னை பற்றி பேசுன்னு சொல்லலை. இவனே தன்னை அழிச்சு தன்னையே தேடி உலகத்தை மறந்தான், தன்னை தேடனா உண்மை தெரிஞ்சது. நான் தாண்டா கடவுள், என்ன படைச்சு தாண்டா கடவுள், இங்கே ஏங்கிறது தாண்டா கடவுள், ஒரு கடவுள் தாண்டா உலகத்துலன்ட்டான். அருமை 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 அருமை. அதனால மனிதன்றவன் தன்னை ஆராய தெரியணும். உலகத்தை ஆராயிரவன் விஞ்ஞானி, தன்னை ஆராயிரவன் ஞானி. இவ்வளவுதாங்க வித்தியாசம். நல்ல விஷயம், நல்ல விஷயம், அருமையா சொன்னீங்க ஐயா. இந்த வகையறாக்களில் இந்த ஞானிகள், சித்தர்கள், சுவாமிகள், ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க, மடாதிபதி எல்லாம் இந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புடையவங்களை எடுத்துக்கிட்டா பலர் பரிகார விஷயங்களில் போகிறாங்க. ஆமாம். சிலர் குறி சொல்வதில் போகிறாங்க, தானே கடவுள்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமாம். அவங்கள பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? குறி சொல்வது, பரிகாரம் பார்த்துட்டு தானே கடவுள்ன்றது. இப்போ நான் குறி சொல்கிறேன், ஆனால் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் வந்திருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன். எப்போவுமே கடவுள் என் மேலே வரவே வர, பேய் ஒன்றா என் மேலே வந்துடும். கடவுள் மனித மேலே வராது. கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது, கடவுள் அமைதியில் இருக்குது. அந்த அமைதியை தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஆரவாரத்திலையும் அமக்களத்தையும் ஆட்டத்திலையும் கடவுள் தாக்கவே முடியாது. ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே. அப்ப குறி சொல்வது, பரிகாரம் செய்வதெல்லாம் ஏமாத்தல் சாமி. பகிரங்கமா சொல்லிக்கிறேன், ஷாபாஷ் ஷாபாஷ் ஷாபாஷ். ஃபுல்லா ஏமாத்தல். உன் சாஸ்திரமே பொய் எண்ணிக்கிறேன். அருமை அருமை. ஏன்னா ஒரு மனிதன், இப்ப நீ உங்களை கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர். என்னென்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க? எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏங்க இருக்கிறீங்க? தெரியல. இதாங்க விதி. இதுக்கு பேர் தான் விதின்றது. இறைவன் உங்களை இந்த உலகத்துக்கு இருந்து உங்க செயல்கள் தேவைன்னு வச்சுக்கிறான். என் கூட 8 பேர் பண்றாங்க, யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். எங்க அண்ணனா இருந்தார், தம்பியும் இருந்தாரு, நான் மட்டுங்கிறேன். ஏன்? எனக்கு சம்சாரம், பொல்ல, பொண்டாட்டி எல்லாம் இருக்குது, அதோட வாழலாம். பென்ஷன் ஒரு 25,000 ரூபாய் வந்து வாழலாம். அது இல்லை வாழ்க்கை. நீ பிறந்ததுக்கு இந்த பூமியில என்ன அடையாளம்? எதையாவது ஒன்று செய்துட்டு போகணும். இந்த உலகத்தை உன்னால திருத்திட முடியாது, ஒரு 10 பேரை திருத்த முடியாதா? அது போதும், அது போதுமே. அந்த ஒருத்தன் 10 பேரை திருத்துவானே நாளைக்கு நீ உன்னுடைய மறைவுக்கு அப்புறம். அதை தான் நம்ம செய்யறோம். அதனால இந்த சாஸ்திரமே போய் உன் விதி மட்டும்தான் மெய், உன் மதி மட்டும்தான் மெய். விதியும் மதியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சாங்கியமோ கிடையாது. ஷபாஷ் ஷபாஷ். எது உங்களுக்கு விதிக்கப்பட்டது, போன பிறவியில நீங்க என்ன பாதாபல நன்மை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு உங்களுக்கு. போன பிறவியில தீமை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு இந்த பிறவியில. சிலர் விதி என்கிறார்கள், சிலர் அந்த விதியை இயற்கை என்கிறார்கள். இயற்கையும் விதியும் ஒண்ணுதான். அதுதான் சொல்ல வர்றேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, இயற்கை ஏத்திட்டாருங்க அப்படின்றான். ஒருத்தன் சொல்றான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்க, ஒருத்தன் சொல்றான் உயிர் போயிடுச்சுங்க. எல்லாம் ஒரு விஷயம்தான். ஒருத்தர் காலமானார்னு அவனுக்கு ஏத்த மாதிரி, அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவன் சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துன்னுக்குது. தண்ணின்ற ஒரு பொருளை எத்தனை விதமா சொல்றான்.
அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ஐயா, இது உலகம் தோன்றி 450 கோடி வருஷங்க, ஜீவராசிகள் தோன்றி 35 லட்சம் வருஷங்க, சரி, மனுஷன் தோன்றி 10 லட்சம் வருஷங்க. சரி, இந்த 10 லட்சம் வரலாறுலேயே இன்னும் இந்த கடவுள் தேடல், கடவுள் நம்பிக்கைக்கு பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியோட தான் மனித குலம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பேய் வருது அப்படிதான் ஓடுவான், அவன் நம்புறான் பேய. ஆனா கடவுள் வர்றாருன்னா இவன் நம்ப மாட்டான். அது கடவுள் தீமை செய்ய மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும், அதனால அவன் நம்புறதே இல்லை. பேய் வந்தா நம்மள கொல்லும் தெரியும், அதனால ஓடுறான் பயந்து. பேய நம்புற அளவுக்கு கடவுளை நம்புறது இல்ல. ஏன்னா கடவுள்ன்றது ஒரு இல்லையே, பேய்ன்றது ஊருக்கு 1000ங்குத. கடவுள் அப்படி 1000 இல்ல. அதனால நீ கடவுள் வர்றாருன்னா போய எனக்கு தெரியும் அப்படின்னுவான். பேய் வருது அப்படியாங்க நான் ஓடுறேங்கன்னு ஓடுவான். ஏன்னா அது மேல அவ்வளோ நம்பிக்கையை உண்டாக்கிக்கணும். ஆனா பேயின்னு ஒண்ணு கிடையாது. பேயின்ற ஒரு பேர் ஏதுங்க, நீ வச்சுக்கின்றதுக்கு. நீங்க விதின்னு சொன்னீங்க. விதின்றது வேற, பேயின்றது வேற. விதின்றது வாழ்க்கையினுடைய ஆரம்பம், விதின்றது வாழ்க்கையினுடைய முடிவு. விதியும் வாழ்க்கையும் மனித குலத்தில் ஒரு மனிதன், அது விதி மதி ரெண்டும் சேர்ந்துதான் வாழுது. ஒரு மனிதன் எத்தனை தடவை மனிதனாக பிறப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு? இல்ல, இப்போ நம்ம மனிதனா பிறந்துட்டோம், சரி நான் அடுத்த வாட்டி மனிதனா பிறப்பனா அப்படின்னு நிச்சயம் கிடையாது. அப்ப 7 முறை மனித பிறவி இருக்கு, அது இதெல்லாம் சொல்றாங்க. 7 பிறவி, அடுத்த ஜென்மம்ன்றாங்க, போன ஜென்மம்ன்றாங்க, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிஜம். அத கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. எல்லாம் நிஜம். இப்போ நம்மளுடைய உடல் அழிஞ்சு போச்சு, ஆன்மா அழியல. இப்போ ஆன்மா தனித்து ஏங்கியது முடியாது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவை. ஒரு தாயும் தகப்பனும் அங்கே புணரல் பண்ணுறோம், அந்த இடத்துல இந்த ஆன்மா போய் கிராஸ் ஆகி அதில் உட்காந்துக்குது, இடம் கட்சிது. அது பூமிக்கு வந்து அதனுடைய இயக்கத்தை செய்யுது. ஆனால் இதில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குழந்தை கூணாப்போ இருக்குது, ஒரு குழந்தை குருடாப்போ இருக்குது, ஒரு குழந்தை நொண்டியாப்போ இருக்குது. இது கடவுள் படைப்பே கிடையாது, கடவுளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. நான் என்ன நன்மைகள் செய்தனோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறந்துருவேன். போன பிறப்பில் என்ன நன்மை செய்தனோ அப்போ இந்த பிறப்பில் நான் பெரிய கோடீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் பிறந்துருவேன். அப்போது இந்த பிறப்பில் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் என்னென்ன நினைக்கிறேனோ எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் போன பிறப்பில் நீங்கள் என்ன தீமை செய்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் பிறந்துருவீங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாத சாகுவீங்க, கால் இருக்காது, இழுத்துக்குன்னு தெரிவிங்க. ஆனால் உணரணும், ஏன் அவன் நல்லாகிறான், நான் ஏன் இப்படி ஆனேன், இங்கே என்ன கடவுள் பண்ணாரு, கடவுளுக்கு என்ன நான் பகையா, அவனா கடவுளுக்கு உறவா? இதை சிந்திச்சான்னா மனுஷனுக்கு புரியும். இதை சிந்திக்கிறதே கிடையாது. அவனை நல்லா இல்லாதவனை பார்த்து நான் போன பிரிவில் செய்த நன்மையினுடைய காரணமாக சுபிட்சமாக வாழ்ந்துன்னுக்கிறேன், அவனை போய் நான் கேலி பண்ணுறது, அவனை போய் நான் கிண்டல் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது இன்னைக்கு உனக்கு அது சுகம் தரும், நாளைய வாழ்வு அவனை விட கொடூரமாயிடும் உனக்கு. அதை சிந்திச்சு வாழணும். அவன் ஒரு உயிர், நீ ஒரு உயிர்ன்றதை நினச்சிட்டீன்னா அவன் ஊனம் மறைஞ்சிடுங்க. ஆனால் நீ ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், அவன் ஊனமுற்றவன், நீ சுகவாசி நினச்சிட்டீன்னா அங்கே குழப்பம் உண்டாகிடும். மனிதனை மட்டும் பார், மனசு நல்ல மனசை மட்டும் பார், இறைவனை நம்பு. உலகத்தில் நீ வாழற வரைக்கும் அதுக்காக தான் நீ பிறந்ததை. ஏன்னா உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். எதுவுமே இறைவன்ற ஒரு பொருள் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியும், நீ அதை நம்பு. அதான் உன் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கட்டும். அப்போ உன் வாழ்க்கை போக போக எந்த பொருள்லேருந்து நீ உதயமாகி வந்தையோ அந்த பொருளில் போய் இணையலாம். அது வரைக்கும் நீ இங்கே பிறந்துக்கின்னு தான் இருக்கணும். எல்லா எல்லா தத்துவங்களும் எல்லா ஞானங்களும் கூட அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உட்படாத வரை அது ஒரு மூட நம்பிக்கை தான், நம்பிக்கொண்டிருப்பார்கள். அதை அறிவியலும் விஞ்ஞானமும் அதை பரிசீலனை செய்து சொல்லும்போது தான் அது சிலபஸாக மாறும், அது ஒரு பைலாவாக மாறும். இதுதான் 1 1 2ன்னு. சந்திரனை பாம்பு போயிட்டு பிடிச்சிக்குதுன்னு இந்த நூற்றாண்டுக்கு வரைக்கும் நம்பினாங்க. இல்லையான்னு சொன்ன பிறகு இப்படி. அதே மாதிரி மனுஷன் குரங்குலேருந்தான் பிறந்தான்றத 10 லட்சம் வருஷத்துக்கு பிறகு சொல்கிறான். 1883
அந்த பரிணாம வளர்ச்சியை எப்போ கண்டுபிடிக்கிறான் மனுஷன் இதுலேருந்து தான் வந்துச்சுல்ல. இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு போகுது. நான் முடிச்சிடறேன். இப்போ விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தப்படாத எதுவாக இருந்தாலும் நம்பப்படாது, அது நிராகரிக்கப்படும். அதான் உண்மை. அது உண்மையாக நிரூபிப்பாங்க. அந்த வகையில் அறிவியலும் விஞ்ஞானமும் போன ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் இல்லை என்பதை 100% அடித்து கூறுகிறது. அதில் நான் முடிச்சிடுறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஜென்மந்தான் இருக்கிறது. அது ரசாயன மாற்றங்களினாலும் மூலகங்களினாலும் உருவாக்கப்படுகிறது. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், எல்லாம். அப்படி ஒரு விஞ்ஞான கலப்பு தான் நடக்குது, இயற்கை கலப்பு தான் நடக்குதே தவிர மற்றபடி பூர்வ ஜென்ம பலன், இந்த ஜென்ம பலன், இந்த இதுகளுக்கு சம்பந்தமே இல்லை என்பதை அறிவியலும் விஞ்ஞானமும் மிக தெளிவாக சொல்லிவிட்டது இந்த 21ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில். ஆகவே சொன்ன பிறகும் இன்றும் நாங்கள் போன ஜென்ம பலன், அடுத்த ஜென்ம பலன் பார்க்க கூடாது. பலன் எதிர்பார்க்கும்போது அங்கே தவறு நடக்குது. ஆனா போன ஜென்மமும் உண்டு, இந்த ஜென்மமும் உண்டு. இதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு. ஆனா உலகம் ஏத்துக்குச்சு அதை, இல்லையா? உலகத்துக்கு ஒரு சந்திரன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு, அதை ஏத்துக்குச்சு. காரணம் என்னன்னா அவங்க ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க, அதனால உலகம் ஏத்துக்குது. மெஞ்ஞானத்துல அடையாளம் காட்ட முடியாது. ஆனால் மெஞ்ஞானத்துல சொல்றான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா ஆமா ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றான். அப்போ மெஞ்ஞானம் முன்கூட்டியே விஞ்ஞானம் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டான், ப்ரூஃப் கிடையாது, அதனால ஏத்துக்க முடியாது. எதையுமே நீங்க எவ்வளவுதான் சத்தியவானா இருந்தால் கூட, உண்மையை சொன்னால் கூட, நீங்க சொல்றது ஒரு ஆள் ஆதரவு இருக்கும். நான் பொய் பொருட்டு புழுவேன், எனக்கு 50 பேர் ஆதரவு இருக்கும், நான் சொன்னது தான் உண்மையாகும், நீங்க சொல்றது உண்மையாகாது. விஞ்ஞானம்ன்றது கூட்டு சேர்ந்து சொல்லப்படுறது, மெஞ்ஞானம்ன்றது தனித்து சொல்லப்படுறது, அதுக்கு ஆதரவு கிடைக்காது. ஆனா உண்மை விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞான துணி கையளவு தான். மெஞ்ஞானம் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, மெஞ்ஞானத்தின் மூலம் உலகத்துக்கு ஒரு சூரியன் சந்திரன், ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 இன்டிஃபினிட்டி சந்திரன்கள், 1000 போய்கிட்டே இருக்கும். இல்லையே, இதை மெஞ்ஞானம் சொன்னது. ஆமா, அதே மாதிரி மெஞ்ஞானிகள் தான் இந்த பஞ்சாங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நான் முடிச்சிடறேன். கணக்குகள் இதுகள் எல்லாம் டோட்டல் போட்டு கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய அறிவுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. ஆனா 100 ரூபாய்க்கு சில்லற என்ன தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்றான் கதை. அதுதான் என்ன ஜோசியத்தை பத்தி கேட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே ஜோசியம் சொன்னான். எப்படி ஜோசியம் சொன்னான் அப்படின்னா, நீ எப்போ பிறப்ப, எப்போ சாவ, எப்படி வாழ்வ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். காரணம் ஏன்னா அவன் காசுக்காக வந்தவன் இல்லை, அவன் கடவுளுக்காக வந்தவன். அவனுக்கு வேலையே கடவுள் தான். அவன் சொல்கிற வார்த்தை பொய்யாகாது. ஆனால் பிழப்புக்காக நான் கணக்கை போட்டு படிச்சுட்டு சொல்லிக்கின்னு எப்படி மெய்யாகும்? எனக்கு கூட நிறைய ஜோசியருங்க எதிர்ப்பு தெரிவிச்சு போனுங்கெல்லாம் பண்ணாங்க. நீ எப்படி சொல்லுவேன், நான் பொறுப்பண்ண, வாப்பா பொறுப்பண்ணு, நான் ஒரு பிச்சைக்காரனை கொடுத்து பணக்காரன் ஆகிட்டு போடு அப்படின்னு. யாரும் வாய் திறக்கல. ஏன் சொல்கிறேன்னா, ஜோசியம் கணக்கு எல்லாம் ஆதியில உண்மை, இன்று எல்லாம் பொழப்பு தொழிலாகி போச்சு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பக்தர்கள் போனாங்கன்னா கோவிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்வாங்க. ஒருத்தர் பெருக்கிட்டு போவாங்க, ஒருத்தர் பூ பறித்து கொட்டிட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க பூ கட்டி கொடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க சாமிக்கு மாலை போடுவாங்க. இப்படி தொண்டுகள் செய்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு தொழிலாகி போச்சு. கோவிலில் சாமான் தொழுகல 200 ரூபா கொடு, பூ கட்டுறேன் 50 ரூபா கொடு, பூ பறிக்கிறேன் 50 ரூபா. இது எங்கே தெய்வம் அங்கே இருக்கும்? அப்போ நீ போனது கோவிலுக்கு தெய்வத்துக்காக போல, காசுக்காக போனேன். அருமை அருமை. காசுக்காக போகும்போது கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். உண்மை விலகி போயிடுது. ஏன்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குது அன்பு. அந்த அன்பு இல்லாம நீ வியாபாரம் ஆக்கும்போது உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லப்பான்னு கடவுள் விலகி போயிடும். உண்மை இல்லாமல் போகுது, சத்தியம் உண்மை இருக்காங்க. கரெக்ட். அதான் அழகா சொல்லுவாங்க ஐயா, எல்லா தத்துவங்களும், அது முதலீடாக இருக்கட்டும், கம்யூனிச தத்துவமாக இருக்கட்டும், தம்மபதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ஞானிகள் சொன்ன வேதங்களாக இருக்கட்டும்,
எல்லாம் உண்மையானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சத்தியம், எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் சத்தியம், உண்மைதான். ஆனாலும் ஒரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்குது, 4 எஃப்க்குள்ளே இது அடங்கிடும், இந்த உண்மைகளும் சத்தியங்களும். என்ன 4 எஃப்னா, முதலாவது ஃபேக்ட், அது உண்மையாக இருக்கும். ரெண்டாவது அது ஃபிக்ஸடாக மாறிடும், மரபாக. இந்துவாக இருந்தால் காவி வச்சு கட்டிக்கணும், அவங்கள அந்த தாடி வளர்க்கணும், இந்த மாதிரி அந்த அது பிரகாரம். அப்புறம் ஃபேஷன் ஆயிரும், தர்மம் உண்மையெல்லாம் மறந்துட்டு வெறும் ஆடைகள், ஸ்டைல், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் போலியாக ஒரு ஃபேஷனாக பண்ணிடுவாங்க. அடுத்தது தான் மிச்சம் பயங்கரமானது, ஃபேக்ட், ஃபிக்ஷன், ஃபேன்சி, ஃப்ராட். அங்கே வந்து நின்றோம், டிசைனிங் மாறி போச்சு, மாறிடும். எல்லா தத்துவத்தையும் எடுத்துகிட்டு இன்னைக்கு வர்றவன் பழைய தத்துவத்தை அவன் போலியாகத்தான் இருப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அதை தான் கேட்டிருப்பேன். பகவத்கீதை இருக்குது, படிக்கிறோம். கடவுள் இருக்குதா? கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. பைபிள் இருக்குது, போகிற சர்ச்சில் படிக்கிற, கடவுள் இருக்குதாங்க? இல்லை, கடவுளை பற்றி மட்டும்தாங்குது. எல்லா மத போதனையிலையும் கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. அப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ கடவுள் எங்கே இருக்கிறான்னு தேடணும். தேடுனா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நீ தான் தேடுறதே இல்லையா, அதையே தூக்கி தெரியலையா, அப்ப நீ எங்க உண்மையை தெரிஞ்சுக்க போற? முக்கியமான விஷயம், அது எந்த மதமா ஒன்னாலும் இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், முஸ்லீம் மதம், எவன் ஒருத்த மதத்துக்குள்ள நிக்கிறானா கடவுள் அறிய முடியாது. ஷாபாஷ், ஷாபாஷ், அருமை, அருமை, அருமை. எவனுக்கு ஒருத்தன் ஜாதி மதம் இல்லாதகிறானோ அவன் கடவுள் அறிஞ்சிடுவான். இன்னும் அருமை, இன்னும் அருமை. ஏன்னா கடவுளுக்கு எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எதுவுமே இல்லாதவன் இறைவன். அந்த எதுவுமே இல்லாத இறைவனா நீ எதுவுமே இல்லாதவனா ஆகணும். நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா நீ அதோட எண்ணெயும் தண்ணியும் சேருமா? சேராது. ஒன்று தண்ணி கூட சேரணும்னா எண்ணெய் தண்ணி ஆயிடணும், இல்லை எண்ணெய் கூட சேரனா தண்ணி எண்ணெய் ஆயிடணும். கடவுள் கூட சேரனா நீ கடவுள் நிலைக்கு வந்துடணும், அப்போ தான் அதோட சேர முடியும். இல்லைன்னா சேரவே முடியாது. எந்த மதவாதியாகவும் கடவுள்கிட்ட போக முடியாது. அருமை. அது எந்த மதமா ஒன்றா இருக்கட்டும், மதத்தை கடந்தவன் கடவுள், ஜாதியை கடந்தவன் கடவுள், மொழியை கடந்தவன் கடவுள். அப்படிப்பட்டவன் தேடணும்னு சொன்னா நீ மதத்துக்குள்ளோ ஜாதிக்குள்ளோ நிற்க கூடாது. நின்னா கடவுள் வழிபாடு கிடையாது, அது மத வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது வேற, மத வழிபாடுன்றது வேற. அருமை, அருமை. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு நடந்துகிறது மத வழிபாடு, கடவுள் வழிபாடு எங்கேயும் கிடையாது. கடவுள் வழிபாடுன்றவன் எந்த மதத்துக்கும் உட்பட்டவனா இருக்க மாட்டான். ஷாபாஷ். அவன் தான் கடவுளை தேட முடியும். எந்த மதவாதி நான் இந்து மதங்க, நான் கிறிஸ்துவ மதங்க, நான் முஸ்லீம் மதங்கன்னு சொன்னான்னா மதத்துக்குள்ள வாழலாம், கடவுளோட வாழ முடியாது. எல்லாரும் கடவுளை தேட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கு, நிறையா. உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற விருப்பம். ஆமா, உண்மையை தெரிஞ்சுக்கணும், கடவுளை தேடணும்ன்ற உங்கள் விருப்பம் நிறைவேறும் பட்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நான் கடவுளை தேட போறேன், உண்மையை தேட போறேன்னு இறங்கிட்டாங்கன்னா எல்லாரும் விவேகானந்தர் ஆயிட்டாங்கன்னு வைங்க. சரி, உலகத்துல சரி, இந்த உலகம் என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். அப்போ உலகம் எப்படி இருக்கணும்? பொய்யும் உண்மையும் கலந்தா இருக்கணும். அதான் நடந்துக்கிட்டு இன்னைக்கு. இந்த நீதிக்கும் அநீதிக்குமான போராட்டம் தான் உலகம். உலகம். அதனால நீதின்னு ஆயிப்போச்சு. நல்லவன் ஒரு ஊர்ல இருந்துட்டான்னு சொன்னா அந்த ஊருக்கு மரியாதை இருக்காது. ஊர் அடுத்தவன் ஊருக்கே தெரியாது. அந்த ஊர்ல நல்லவனும் கெட்டவனும் இருந்தா தான் அடுத்த ஊருக்கே தெரியும். உலகமே நல்லவனும் கெட்டவனும், நல்ல மதமும் கெட்ட மதமும், நல்ல மதவாதியும் கெட்ட மதவாதியும் சேர்ந்து தான் நடந்துன்னு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இறைவனை காரணம். இறப்புக்கும் பிறப்புக்கும் இறைவன் காரணமா இருந்தால் ஒருத்தன் உயர்ந்திருக்க மாட்டான், ஒருத்தன் தாழ்ந்திருக்க மாட்டான். இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணமானா அவன் ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, மனிதனா இருப்பான். இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணம் உங்களுடைய நன்மை தீமையே காரணம். சரி, இறப்புக்கும் பிறப்புக்கும் அவனே காரணம் என்றால் வாழ்க்கைக்கு யார் காரணம்? மனம், அறிவு காரணம். அதுதான் சொன்னேன், விதியும் மதியும் சேர்ந்துதான் இந்த உலகத்துல வாழ்க்கை. என்ன விதியாகப்பட்டது உன்னை பெத்துச்சு, மதியாகப்பட்டது வாழுது. அந்த மதியினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமை உங்களுக்கு விளைய போகுது. ஆனா ஒரு நாள் விதி முடிக்க போகுது உங்களை. இதுதான் வாழ்வு. இப்போ நீங்க ஒரு குழந்தை வச்சுக்கிறீங்க,
நீங்கள் தான் தந்தை, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உங்கள் பிள்ளையை எது வரைக்கும் ஒன்றுமோ செல்லம் கொடுத்து ஓட்ட வைக்கிறீங்க, அது நல்ல வழியில் போனால் உங்களுக்கு சந்தோஷம், தீய வழியில் போனால் துக்கம் தானே. ஆனால் திருத்த முடியல. அதை ஒரு நாள் என்ன பண்ணி நீங்களே கொள்றீங்க. அதை இதுதான் விதி செய்துன்னுக்குது. இதை உணர்றது கிடையாது. வழிபாட்டு முறைகள், பாராயணம் செய்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, இப்படிலாம் இருக்கு நிறைய விதங்கள், ஒவ்வொரு விதங்கள். அதில் எல்லாத்துலேயும் ஆன்மீகம் என்ன சொல்லுது? தன்னை ஆராய்ந்து. ஆன்மீகம் என்னாவே தன்னை ஆராய்தல். வழிபாட்டு முறைகள் ஸ்லோகம், வேதம், நூல்கள், பாராயணம், பாடல்கள் இதெல்லாம் போகட்டது. ஆனால் இந்த வேதங்கள் சொல்கிறபடி படித்தா கடவுளை அறிய முடியுமா? ஒன்றும் அறிய முடியாது. ஏன்னா அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறல்ல, அறியவே முடியாது. ஆனால் அறிய முடியாததை ஏன் படிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? எனக்கு மன அமைதி இல்லை, பல சிக்கல் இருக்குது. ஆனால் நான் போய் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு மணி நேரம் அமைதி கிடைக்குது. அதுக்காக நான் படிக்கிறேன், கடவுளுக்காக நான் படிக்கல. இதான் நடந்துருக்குது உலகத்தில். இந்த கடவுள் தொடர்பான மதங்களும் சரி, மதவாதிகளும் சரி, கடவுளோட பேசுறதுக்கு ஒவ்வொரு மொழிகளை வச்சுக்கிறாங்க. இவன் சமஸ்கிருதத்தை வச்சுக்குவாங்க, அவங்க வேற மொழி, அவங்க மொழி. அப்போ என்ன இது? இல்ல, கடவுள் எந்த மொழி? அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? இது மனிதனா பார்த்து இவனா ஒரு உருவாக்கி. கடவுளோட இவன் பேசுறது எந்த மொழியில பேசணும்? எந்த மொழியில நீ பேசவே முடியாது. கடவுளை நீ பார்க்கும்போது பேச்சே கிடையாது, மொழியே இது உனக்கு. பேச்சே கிடையாது. கடவுளை பார்த்தே மௌனமே மொழி. மௌனம் தான் கடவுள், மௌனத்தில் தான் கடவுளுங்கிறார். பேச்சு எங்க இருக்குது, ஆரவாரம் எங்க இருக்குது. பேசுறான்னா இவன் புழுவுறான்னு அர்த்தம் எடுத்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப கடவுளுக்கு உனக்கு இடையில இருந்துகிட்டு ஒரு இடையிலும் பாலமே கிடையாதுங்க. பாலத்தை நீ உண்டாக்கணும். இதான் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னான். டேய், என்ன மதன்னு வச்சுக்கணும், ஊரா சாமி கும்பிட்றன்னு சொல்லிக்கணும் தெரிஞ்சுக்கினுக்கிறிய. எவ்வளவு பேர் செத்துக்கிறீங்கடா, இதை பத்தி ஏன்டா யோசிக்கவே மாட்டேன், புத்தியே இல்லையாடா உங்களுக்குன்றான். சரிப்பா, இது எப்படிதான்பா நான் தெரிஞ்சுக்கிறது? உனக்குள்ள தேடுறான்றான். நீ எந்த ஒளியை தேடி தெரிஞ்சியோ அந்த ஒளி உனக்குள்ளக்குதுடா. அதனால சொல்லுனா, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன. அடப்பாவி, உலகம் புள்ள கடவுளை தண்ணண்டா, செத்தவன் தாண்டா மிச்சம், எவனும் கடவுளை பார்க்கலடான். நட்ட கல்லும் பேசுமோ, அது அவர். அப்புறம் இத்தனை சித்தர்களும் நீங்க சொன்னதான் சொன்னாங்க இல்லைங்க, அவங்க மனம் கோயில் சொன்னாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. மனம் கோயில், ஒரே இறைவன் எல்லாம். ஆனா இந்த சித்தர்கள் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு 99% ஏத்துக்கவே மாட்டேங்க முடியாது. ஏன்னா ஏத்துக்கு நான் கோமணம் கட்டின்னு போனேன், அதான் விரும்புவானா? பூசாரிகள் அப்படியே போட்டு இப்படியே ஆடினுக்கிறானே, அப்புறம் எங்க அந்த அதெல்லாம் எடுக்கிறது? அதெல்லாம் முடியாது. அவன் சொல்றான், சரிப்பா நான் தேடி செத்து போட்டான், சரி ஓஞ்சி போட்டோம், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முறை. எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்திய டானம். கடவுளை உனக்குள்ளே தேடுறானா? போய் கோயிலில் கல்லை சுற்றி சுற்றி வரையாது. அது எப்பான்னு பேசிட்டாடா உங்கள்கிட்ட. அதனால சொல்கிறான், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள. அவனும் சொல்கிறான், உள்ளே இருக்குதுடா கடவுள், அதுக்கிட்ட போய் பேசுங்க எடுக்கிறீடா, குழந்தை காட்ட வேண்டியதுடா அது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். 1ஆம் கிளாஸில் எடுத்து போய் சேர்த்துட்டேன், சரியாக படிக்கல, 10 வருஷம் படிக்கிட்டேன்னு விட்டு வை. நல்லா படிக்குமே. ஒரு வருஷம் போயிடலான்னு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வேறு ஸ்கூல் மாத்திரியா? பக்தி மட்டும் ஏன்டா அப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆரம்பத்தில் தேவை, அதையே வாழ்நாள் ஃபுல்லாக வயசு ஃபுல்லாக பிடிச்சின்னு தெரியுறீங்களே. மாறுடா. இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான வழியே இந்த மதமும் காட்டல. அங்கே தான் ஒரே வழிபாடு தான் உலகத்தில் இருக்கிற மதமெல்லாம். இந்து மதம் தான் 4 விதமான வழிபாடை கட்டிக்கிறான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். போனேன், முன்ன போகிறான் சாமி பார்த்து, நான் ஒரு கல்லை தடிச்சேன்னு பின்னாடி வர, ஓ இந்த கல்லை தடிக்கணும் போல இருக்குது, நீ ஒரு கல்லை தூக்கின்னு போய் அடிக்கிற. இது அறியாத பக்தி. அடுத்தது அதுக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா. கல்லாச்சம் கல்லாச்சும் அது கேட்கவும் இல்லை அழுவும் இல்லை, ஒரு பேர் இருக்குது. பாடணும் போல இருக்குதுப்பா, புகழ்ந்தான் பாடி. அருணகிரி மாதிரி பாடியும் பேசலை, கல்லாலட்சியம் பேசலை. இருந்தாலும்
இதுக்கு வேறு என்ன வழி ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும். யோகம்டான்னா யோகம்ன்றது என்னடா அப்படின்னா, திருவள்ளூரில் இருக்கிறோம். நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறீங்க, பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுதுங்க பீச். அது மாதிரி வேறு எந்த ஏரி குளம் பார்க்க முடியாது. நான் பார்த்ததில்லை. அந்த பீச்சை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். பீச்சை பார்த்து அந்த தண்ணியை தெளிச்சுன்னா ஞானம். இதுதாங்க ஞானம். இந்த வழிபாடு எந்த மதத்துலையும் உலகத்தில் கிடையாது, இந்து மதத்தில் மட்டும்தான். இந்து மதத்தை கெடுத்துக்கினுக்குறானுங்க பிழப்புக்காக. ஆன்மீகம் எல்லாரும் ஆன்மீக பாதைக்கு திரும்பணும், ஆன்மீகவாதிகளாக மாறணும், ஞானம் பெறணுன்றதெல்லாம் உங்களோட நல்ல நோக்கம். அது பாராட்டத்தகுந்த விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஞானத்தை தேடுவதில் மக்களுடைய கவனம் திசை திரும்பி விட்டால் வயல் உழுவுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் உள்ள ஆளுகை இல்லாமல் போயிடுவாங்க. இவங்களை என்ன செய்கிறோம்? என்னுடைய பார்வை என்னன்னா, ஆன்மீகம் பெரிதா உழைப்பு பெரிதா? ரெண்டும் பெரியது. எப்படி? இல்லை உழைப்பு இல்லைனாலும் ஆன்மீகம் இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுன்னா. ஆன்மீகம் இருந்தால்தான் உன் உழைப்பில் உத்தமதான் இருப்பேன். ஆன்மீகம் இல்லாத உன் உழைப்பு இருந்ததுன்னா கள்ளத்தனம் தான் பண்ணின்னு இருப்பேன். ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். அப்போ ஆன்மீகம்ன்றது என்னன்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகம். அப்போ உன் உழைப்புல நீ ஒழுக்கமா வாழ்வ. அதனால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையே வராது. ஆனா நீ ஒரு பிழப்புக்காக போனீன்னா எதை செய்தோ சம்பாதிக்கணும் போது ஒழுக்கம் போயிடுங்க, பணம் கட்சிடும், பாதிப்புகள் வந்துடும். பட்டினத்தாரு அறம் அறம் இல்லாமல் போய்விடும். அறம்ன்றது ஞானத்தை ஆன்மீகத்தில் தான் வரும். உண்மையா இருந்தால், போலியா இருந்தா சொல்ல நான் உன் வாழ்க்கை அற வாழ்க்கையாக. பட்டினத்தாரு காலாஸ்ரீல அவருடைய சீடன் பத்ரகிரியை பற்றி அங்கே சொல்கிறாரு. இப்படியெல்லாம் என்னுடைய சீடன் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீங்கள்லாம் நல்லா ஒழுக்கமாக வாழுங்க, ஒழுக்கம்தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள்லாம் எப்படி சாமி உங்கள் நிலைக்கு வர்றது, ஞானி ஆகிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாரும் நீங்கள்லாம் ஞான பாதிவனா ஞானியே பிறக்க மாட்டான். ஞானி எப்படி பிறப்பான்? அதனால இல்லறத்தில் வாழுங்க, தூய்மையான பக்தி பண்ணுங்க, போலி பக்தி பண்ணாதீங்க. ஷபாஷ் ஷபாஷ், அருமை அருமை அருமை. அங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணி தான் பொன்னேரி வந்தாரு. அந்த கரும்புனுடைய மொனை தித்திக்குது. அப்போ அவர் நிலையிலேருந்து அவர் மாறுபட்டுறாரு. மனித நிலையிலேருந்து தெய்வ நிலைக்கு போயிடுறாரு. அப்போ சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு, கண்மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது எப்படி இருக்குது அந்த சிவபெருமான்னா, மனித நிலைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே இருக்கும் லிங்கம், அதானே சிவலிங்கம் ஒரு ஒரு கோவிலில் இருக்குது. தெய்வ நிலையிலுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குதான்னா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாகுதான். பூமி தாண்டா ஆவுடையாரு, ஆகாயம் தாண்டா லிங்கம்ன்றாரு. இது ரெண்டும் சேர்ந்து தாண்டா உலகத்தை உற்பத்தி பண்ணி தள்ளின்னுக்குதுன்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு உருவாகிய காலம்னு ஒன்று வரும். ஆமா, முடிவு காலம் என்றும் ஒன்று வரும். ஆமா, புரியுதா? இல்லை, முடிவு காலம் இவ்வளோ சீக்கிரம் வராது, இன்னும் பல ஆயிரம் வருஷம் இருக்குது. அப்படியா? மதங்களினால் இந்த சமூகத்துக்கு நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? தீமைகள் அதிகம் சார். அதை சொல்லுங்க கொஞ்சம் விளக்கமா. தீமைகள் அதிகம் ஒவ்வொரு மதம். அருமை அருமை. சொல்லுங்க. நன்மை அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நல்லவன் சொல்றதை யாரும் எடுத்துக்கிறதில்ல, ஆனா ஒரு கெட்டவன் சொல்றதை 1000 பேர் கூடி கேட்கறான் அப்படின்னு. மதம்ன்றது உங்க மனம் விரும்பி செயல்படணும், அதான் மதம். ஆனா அந்த மதம்ன்ற பேர்ல உங்களை பணம் கொடுத்தோ உங்க பிரெயின் வாஷ் பண்ணியோ அழைப்பு கொடுக்கக்கூடாது. அழைப்பு கொடுத்தா அது வியாபாரம், மதம் இல்லைங்க. இன்னைக்கு எல்லாம் ஒன்று. இப்போ உங்கள் புள்ள ஒரு தப்பு செய்தான், வாயில் சொல்லி சொல்லி பார்க்குறீங்க, கேட்க மாட்டேன்றான், என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க. அடித்த உடனே உங்கள் பையனுக்கு என்ன பண்ணுற, பயமாகி போகுது. பயமானவனா, ஐயோ அப்பா சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா அடிப்பார் அப்படின்னு போயிடுச்சு. இல்லை, அந்த மாதிரி முஸ்லீம் மதம் போயிடுச்சு. பயம் புத்தி, இவன் துட்டு குத்து இவன் போயிட்டான். இந்து மதம் எதுக்கும் வழியில் பேன்னு நின்று கிடக்கிறான். ஏன்னா இவனுக்கு எதுவும் புரிஞ்சிக்கல. அருமை அருமை அருமை. ஒரு மனிதனாக பிறந்து ஒரு கல்வி கற்று ஒரு தொழிலுக்கு போய் உழைச்சி அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகி அதில் வர்ற காசில் வாழ்ந்து ஒரு நல்ல குடும்பஸ்தனாக ஒரு நல்ல மனிதனாக உழைத்து வாழ்ந்து இன்று ஆன்மீக தேடலில்
மிக அருமையாக ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஐயா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தற்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.